தினத்தை ஒட்டி தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்வதை தடை செய்யக்கூடாது என உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்வதை தடை செய்யக்கூடாது என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் கோவை மாவட்டத்தில் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி நடத்த காவல்துறையிடம் விண்ணப்பித்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி கோவை மாவட்ட பாஜக இளைஞரணி நிர்வாகி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்றைய தினம் விசாரணை கொண்ட பொழுது மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது தமிழக அரசு சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி இந்த அனுமதி மறுக்கப்பட்டது என்பது அரசியல் ரீதியான எந்த காரணமும் இல்லை என்றும், இதே போல ஒரு பேரணிக்கு அனுமதி கேட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அனுமதி மறுக்கப்பட்டதற்கு அரசியல் காரணம் அல்ல என தெரிவித்தார். மேலும் தேசிய கொடியினுடைய சட்டப்படி அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் தேசிய கொடிக்கு எந்த விதமான அவமானமும் நிகழ்ந்துவிடக்கூடாது, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதாவது வாகனங்களில் தேசிய கொடியை கட்டிக் கொள்ளக்கூடாது, அது கீழே விழக்கூடாது போன்ற விதிமுறைகளை பின்பற்றியே அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஆர்சி பால் கனகராஜ் ஆஜராகி பாஜகவை சேர்ந்த ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளதன் காரணமாகவே இந்த பேரணிக்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது எனவும், இது தேசப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமே இந்த பேரணி நடைபெறும் என்றும், அரசியலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி, அதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்வதை தடை செய்யக்கூடாது என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தேசிய கொடியை மரியாதையுடன் கண்ணியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என இந்த பேரணியில் ஈடுபடுபவர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, அதே போல தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்யும் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பேரணியில் பங்கேற்பவர்கள் வழித்தடம் குறித்த தகவல்களை பேரணி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறைக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய கொடி ஏந்தியதற்காக திருப்பூர் குமரன் உயிரை தியாகம் செய்த நிலையில் 77 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய கொடியுடன் பேரணி செல்ல அனுமதி மறுத்தது துரதிர்ஷ்டவசமானது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.